குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து கேமிங்கில் 5 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து 6வது ப்ரோக்ராம். இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து 5வது ப்ரோக்ராம் என்ன பார்த்தோம்னா, டிராகன் வாயிலிருந்து அந்த நெருப்பு வர மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டை பெருசாக்க போகிறோம், அவ்வளோதான் சிம்பிள். இன்னைக்கு வந்து கோடிங் பார்ட் இருக்காது, டைரெக்டாக அந்த என்விரான்மெண்ட், அந்த டிராகன் வந்து நகர்றதுக்கான என்விரான்மெண்ட்டை பெருசாக்க போகிறோம். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். டிராகன் கொடுத்துட்டு எடிட். இதுதான் நம்ம கடைசியாக ரெடி பண்ண அந்த கேமிங். இன்னைக்கு வந்து இந்த என்வாயன்மெண்ட்டை பெருசாக்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த 2 கொஞ்சம் கீழே வச்சிடும். சரி, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நியூ டேப் கிளிக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதாவது பிளாட்ஃபார்ம் தான். அது வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுல்ல, அப்புறம் சின்ன குட்டி குட்டி பிளாட்ஃபார்மா இன்னைக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். சரியா? அதுதான் வந்து ஜம்ப் பண்ணி போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கை வந்து இந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாட்டிக் பாடி 2D, ஸ்டாட்டிக் பாடி 2D, இதுக்கு ஒரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போறோம். ஸ்ப்ரைட். அதே மாதிரி ஸ்டாட்டிக் பாடி 2D கிளிக் பண்ணிட்டு கொலிஷன் ஷேப் 2D. சரியா? சரி, முதல்ல இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம புதுசா என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, இந்த ஸ்ப்ரைட்டை கீழே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரைட்டுங்கிற ஃபோல்டர், அதுக்கப்புறம் இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள இந்த 3 0 போட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்றது. சரியா? 3 0 போட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அது எங்க இருக்கும்னா நியூ ஃபோல்டருங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள கிடக்கும். சரியா? இப்போ இதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு கொலிஷன் ஷேப் ஆட் பண்ணணும். கொலிஷன் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் எம்டின்னு இருக்கும், அதை வந்து நியூ ரெக்டாங்கிள் ஷேப் 2D கொடுத்துட்டு கரெக்டா கொலிஷன் ஷேப் ஆட் பண்ணிடுங்க. அந்த 2 டாட்டை வச்சு கூடையும் குறையாம எக்ஸாக்ட் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். சரி, இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இது எங்கே சேவ் பண்ணணும்னா, சாரி, கேன்சல் கொடுத்துட்டு நம்ம இதுக்கு பேரை மாற்றிடுவோம். ஸ்டாட்டிக் பாடி 2Dனா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்முங்கிற பேர் வச்சுட்டோம், அதனால இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் பிளாட்னு வச்சுப்போம். பிளாட் சேவர் 1. சரியா? இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு எங்கே சேவ் பண்ணணும்னா, சீனுங்கிற ஃபோல்டருக்குள்ள, SCN இந்த ஃபோல்டருக்குள்ள பிளாட்டுங்கிறத சேவ் பண்ணி விட்டுருங்க. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் வேர்ல்டுங்கிற டேபுக்கு வாங்க. டேபுக்கு வந்துட்டு இந்த பேக்ரவுண்டை நிறைய கிரியேட் பண்ணணும். அப்படின்னா தான் மூவ் பண்ணும்போது நல்லா தெளிவாக இருக்கும். எங்கிட்ட மூவ் பண்ணும்போது தெளிவாக இருக்கும். அப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ப்ரைட் இருக்கா, ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ண மாதிரியே Ctrl D கொடுத்துட்டு இன்னொரு ஒரு பேக்ரவுண்ட், மறுபடியும் Ctrl D, இன்னொன்று. கொஞ்சம் ஜூம் குறைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் Ctrl D, மறுபடியும் Ctrl D. இது உங்களோட ஓன் பர்ஃபெக்ட், அதாவது உங்களோட ஓன் டிசைன் தான். நீங்க எப்படினாலும் வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க தூக்கி கேட்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு தகுந்தாப்புல டிசைன் பண்ணிக்கலாம். அனிமேஷன் மட்டும்தான் நான் சொல்ற மாதிரி பண்ணணும், மற்றபடி டிசைன் பண்றதெல்லாம் அது உங்களோட இஷ்டம். சரியா?
இப்போ நான் ஒரு 6 இமேஜை தூக்கி வச்சிருக்கேன். மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி. இப்போ வந்து மேல ஒரு 2 லைன் சேர்த்துரும். சரியா? ஜூம் அவுட் பண்ணிட்டு அகெயின் கண்ட்ரோல் டி, மேல அகெயின் கண்ட்ரோல் டி, அகெயின் கண்ட்ரோல் டி, எல்லா சைடும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, போதும். நான் வீடியோக்காக கொஞ்சம் குறைச்சிட்டேன். நீங்க உங்களோட ஓன் பர்ஸ்பெக்டிவ்ல பெருசாக்குன்னு ஆக்கிக்கோங்க. சரியா? முதல் இந்த பிளாட்ஃபார்மை நிறைய கிரியேட் பண்ணுவோம். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி, அகைன் கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி. இந்த பிளாட்ஃபார்ம் போதும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம புதுசா கிரியேட் பண்ண பிளாட்டுங்கிறத உள்ள கொண்டு வரணும். வழக்கம் போல வேர்ல்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக்கு, இன்ஸ்டன்ட் சைல்டு சீன், அதில் பிளாட் 1 யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே மேலே நமக்கு வந்து ஜூம் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த கிரியேட்டர் தான். இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வச்சு அனிமேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. அகைன் கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி,
ஓரளவு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு டிசைன்ல நான் அங்கங்க தூக்கி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லாஸ்ட் இந்த எனிமி சாகிறதுக்காக ஒன்று பண்ணுவோம். ஸ்பைக்குன்னு ஒன்று, அதாவது ஏதோ ஒரு முள்ளு மாதிரி இடத்துல பட்டா சாகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் பண்றதுக்கு நம்ம இங்க வந்து அந்த இமேஜை இங்க தூக்கி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல நியூ டேபு, இதுல வந்து பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கினமெட்டிக் பாடி 2D இதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுங்க. ஸ்ப்ரைட், அதே மாதிரி கினமெட்டிக் பாடி 2D கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு கொலிஷன் ஷேப் ஆட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நம்ம 000ன்னு ஒரு இமேஜ் எடுத்து வச்சோமா, அதுக்கு பக்கத்துல 001 அப்படிங்கிற இன்னொரு இமேஜ் இருக்கும். ட்ராக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுக்கோங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான். இந்த முள்ளு தான். இந்த முள்ளை கிளிக் பண்ணா நம்மளோட டிராகன் வந்து செத்து போயிடணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த கொலிஷன் ஷேப் 2D கிளிக் பண்ணிட்டு எம்டி நியூ ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் ஷேப், அதே மாதிரி இந்த கொலிஷன் ஷேப் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. கினமேட்டிக் பாடி 2D வந்து என்ன மாத்திக்கலாம்னா ஸ்பைக்குன்னு மாத்திக்கலாம். சரியா? SPIK மாத்திட்டு இதை சேவ் பண்ணுங்க. சீனுங்கிற ஃபோல்டருக்குள்ள இதை சேவ் பண்ணிடணும். சரியா? ஸ்கிரிப்டில் சேவ் பண்ணிடக்கூடாது. இந்த இருக்கு பாருங்க, சீனுங்கிற ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ள தான் எல்லா சீனையுமே சேவ் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு அகெயின் வேர்ல்டு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் இன்ஸ்டன்ட் சைல்டு நோடு பிக். அந்த இமேஜ் நகரத பார்த்துருப்பீங்க. அது கரெக்டாக நான் எங்கே தூக்கி வைக்கிறேன், கொஞ்சம் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு மேலே ஒன்று தூக்கி வைக்கணும். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு முள்ளும் அனிமேட் ஆகணும், முட்டுற மாதிரி இருக்கணும். முட்டுற மாதிரி இருந்தால் தான் நம்ம இடையில டிராகன் கிராஷ் ஆகும்போது அது மேலே பட்டுச்சுன்னா டிராகன் வந்து செத்து போயிடணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். அப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நிறைய சிம்பிள் இருக்கும். இந்த ஆரோ சிம்பிள் தான் இப்போதைக்கு எனேபிள் ஆயிருக்கும். இதில் 4வது சிம்பிள் இதை கிளிக் பண்ணிட்டு, இல்லை 4வது இல்லை, 3வது சிம்பிள் இதை கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க. சரிங்க? அவ்வளோதான். ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ தூக்கி அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரியா? இப்போ இந்த கிராஸ் தலைகீழ இருக்கணும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். மறுபடியும் ஆரோ கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் அப் மேலே வச்சுட்டு இதையும் கொஞ்சம் அப் மேலே தூக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், ஜஸ்ட்டு இந்த என்விரான்மெண்ட்டை எலாபரேட் பண்ணிட்டு ஸ்பைக்குங்கிற ஒன்று தூக்கி வச்சிருக்கோம், பிளாட்டுங்கிற ஒன்று தூக்கி வச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த என்விரான்மெண்ட்டை பெருசாக்கியிருக்கோம். சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துரும் இந்த சீன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க. நம்ம தூக்கி வச்ச ஸ்பைக்லாம் இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்போ டிராகன் வந்து இதில் பட்டுச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து டிராகன் வந்து எலிமினேட் ஆக மாட்டேங்குது, அதாவது இறந்து போக மாட்டேங்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம், இந்த முள்ளில் பட்டா இந்த டிராகன் இறந்து போகிற மாதிரி பண்ணுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த இமேஜை மட்டும் தூக்கி வச்சிருக்கோம். சரியா? மூவ் பண்ணதான் நம்ம டிராகன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா,
காயினை தூக்கி வச்சுட்டு ஸ்கோர் பண்ற மாதிரி, ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி, ஒரு காயினை கலெக்ட் பண்ணா ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி பண்ண போறோம். சரியா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா?